ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், காலையில் இட்லி ரவை வச்சு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, எவ்வளோ பதமாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். கலந்தாச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றலாம். தட்டில் எண்ணெய் பூசி வச்சுருக்கேன். சூப்பராக வந்துருக்குது. மாவே நல்லா பதமாக பொங்கி வந்திருக்குது. காலையில் தான் செய்யலான் இருந்தேன். சரி, இப்போ நைட்டே ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போயே ஊற்றிடலான்னு ரெடி பண்ணியாச்சு. தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், உள்ளே வச்சிடலாம். வேகட்டும். இந்த ஒன்று காமிக்கிறேன். இது வேகக்குள்ளாட்டியும் பொட்டுக்கடலை சட்னிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம். சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எடுத்து வெளியே வச்சுக்குவோம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறணுன்னு எடுக்கலாம். இட்லி எடுக்கலாம். ஆறிடுச்சு. சூப்பராக வந்துருக்குது. ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பதமாக புளிச்சிருந்துச்சா, அதனால் எனக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மனசே வரல. சரி, இப்போயே செஞ்சுருவோன்னு செஞ்சுட்டேன். ஓரளவுக்கு சூடாகவே நான் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். உள்ளேலாம் தொட்டுக்கிறதுக்கு இட்லி பொடி வச்சுருக்கேன். மத்தியானம் செஞ்ச சாம்பார். இப்போ தேங்காய் சட்னி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன். திருச்சி கார சட்னி கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. சுட சுட அருமையாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தடவை அற்புதமாக வந்திருக்குது. ரெடிமேடாக வாங்கின இட்லி ரவை தான் இது.